ஃபீஃபாக்கும் யுஎஃபாக்கும் என்ன பிரச்சனை? எதுக்காக எல்லா கண்ட்ரீஸும் நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப்ல நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க? ஸோ ஃபீஃபா பிரசிடென்ட் இன்ஃபன்டினோ வேர்ல்ட் கப்பை செல் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டாரு. பட் இது அவரால் டைரக்டா செய்ய முடியாது. பிகாஸ் ஆன் பேப்பர் ஃபீஃபா இஸ் நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். ஸோ இதுக்கு ஃபீஃபா ஒரு புது கம்பெனி லான்ச் பண்ணுவாங்க. அதோட பேர் வந்து ஃபீஃபா ஃபார்வர்ட் என்டர்பிரைசஸ். இதுல எல்லா மேட்ச் ரைட்ஸையும் கமர்ஷியல் ரைட்ஸையும் ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. இதோட வேல்யூ வந்து ஒரு 20 மில்லியன்னு சொல்றாங்க. அண்ட் இதை வந்து பிரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு பாதி பர்சன்டேஜ் செல் பண்ணிடுவாங்க. இது மூலியமா ஜென்ரேட் பண்ற ரெவன்யூவை ஃபுட்பால் அசோசியேஷன் கொடுத்து ஃபுட்பாலை வளர்ப்போம்னு சொல்றாங்க. அண்ட் இந்த மாதிரி மேஜர் டிசிஷன் எடுக்க எல்லா அசோசியேஷனும் ஓட் பண்ணணும். ஃபீஃபா பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க ஓட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40 மில்லியன் கிடைக்கும், நீங்க ஓட் பண்ணலன்னா உங்களுக்கு வெறும் 10 மில்லியன் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவரோட பவரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபீஃபா வேர்ல்ட் கப்ன்றது ஒரு ஃபுட்பால் ஹெரிட்டேஜ். இதை பிரைவேட் கம்பெனிஸ்க்கு தாராவாத்து கொடுக்கணுமா அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் ஆயிருக்கு. ஃபீஃபா அபிஷியலா எல்லா டிசிஷனையும் நாங்க தான் எடுப்போம், பிரைவேட் கம்பெனி ஓனர்ஸ்க்கு இதுல எந்த இன்ஃபுளுன்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம இந்த வேர்ல்ட் கப்லயே பார்த்தா ட்ரம்ப் பண்ண அலப்பறையெல்லாம் அவரோட பவரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி என்ன பண்ணாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது மாதிரி பிரைவேட் கம்பெனிஸ் ஃபியூச்சர்ல அவங்களோட பவரையும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் வராங்கன்னா அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதுக்கு மட்டும்தான் வராங்க. அவங்களுக்கு ஃபுட்பால் ஃபேன்ஸ் மேலாம் எந்த அக்கறையும் கிடையாது. அவங்களுக்கு தேவை ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணும். அதுக்காக புது புது ஸ்ட்ராட்டஜி கொண்டு வருவாங்க. லைக் ஹைட்ரேஷன் பிரேக், டோர்னமெண்ட் புதுசா கொண்டு வருவாங்க கிளப் வேர்ல்ட் கப் மாதிரி. அண்ட் இது மட்டும் இல்லாம ரூல்ஸை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிளெக்சிபிளா மாத்திட்டே இருப்பாங்க. ஸோ இதனால அஃபெக்ட் ஆகுறது ஃபுட்பால் ஃபேன்ஸ் மட்டும்தான். ஸோ இதுக்கு இப்ப யூஎஃப்ஆ ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுத்துக்காங்க ஃபீஃபாக்கு அகேன்ஸ்டா. ஃபுட்பாலை நாங்க விற்க மாட்டோம், ஃபுட்பாலோட சோலை நாங்க கெடுக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா 211 ஃபெடரேஷன்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ஓட்டு தான். அண்ட் ஃபீஃபாவோட பாதி ரெவன்யூ ஜென்ரேட் பண்றது இந்த யூஎஃப்ஆ நேஷன்ஸ் தான். பட் இந்த யூஎஃப்ஆ நேஷன்ஸ்க்கு வெறும் 26% தான் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு. ஸோ இதனால யூஎஃப்ஆ நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப்பை நாங்க பாய்காட் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இவங்க கூட ஒரு 55 கண்ட்ரிஸும் அக்ரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு காலையில எல்லா அசோசியேஷனும் கிட்டத்தட்ட இந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. அண்ட் இதுக்குள்ள பெரிய பவர் பேட்டில் போயிட்டு இருக்கு. ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதுக்காக தான் இப்படி ஃபீஃபா பிரசிடென்ட் கேவலமா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இதுல ட்ரம்போட சன்னின்லா அவங்களாவும் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபீஃபா பிரசிடென்டோட டிசிஷனை பத்தி, இந்த இஷ்யூவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதுல உங்க ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.